காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு காண்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எழுதிக்கலாம். முதல் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பு வீச்சகம் தேவை. வீச்சகம் ஏன் அப்படின்னா வந்து அப்பதான் இதனுடைய ஆன்சர் வந்து இதுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது வந்து ஆன்சரா இருக்க முடியும். ஸோ நமக்கு காஸ் இன்வர்ஸ்னுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்தது 0,π அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து we know that, அதாவது என்னன்னா வந்து we know that அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன தெரியும், cos of π/3. π/3 அப்படின்னு என்னது 60 டிகிரி. ஸோ cos π/3 வந்து என்னது 1/2 அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வந்து என்னது இந்த π/3 ஆனது இந்த இடைவெளிக்குள்ளதான் இருக்கும், 0,π அப்படிங்கிற இடைவெளிக்குள்ளதான் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால நமக்கு என்ன தெரியும், cos inverse of 1/2 is equal to cos inverse of 1/2ங்கிறது என்னது cos π/3. ஸோ காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி π/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ வந்து இதனுடைய முதன்மை மதிப்பு, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு நமக்கு நாம கண்டுபிடிச்சு வச்ச π/3 தான். ஓகே, ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க மதிப்பு காண்க 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் என்னது நாம இப்ப பார்த்த மாதிரி உள்ள கணக்கு தான். முதல்ல வந்து என்னன்னா இதனுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்குள்ள ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது தேவைங்கிறதுனால அதை எழுதிக்கலாம். இங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்து 0π, சைன் இன்வர்ஸ்க்கு வந்து -π/2 பிளஸ் π/2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தேவை, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தேவை. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காஸ் ஆஃப் π/3 அதாவது காஸ் 60 டிகிரி. ஸோ காஸ் 60 டிகிரி என்ன அப்படின்னா வந்துட்டு 1/2. ஓகே, ஸோ மேலும் இந்த π/3 ஆனது வந்து என்னது இந்த வீச்சகம் இந்த லிமிட்டுக்குள்ள இருக்குது. ஸோ 0,π அப்படிங்கிற இடைவெளிக்குள்ள. ஸோ இது என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு we know that, இது வந்து என நாம் அறிவோம், நமக்கு தெரிந்ததே அப்படிங்கிறதா இந்த மீனிங். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னன்னா வந்துட்டு சைன் π/6 அதாவது சைன் 30 டிகிரி அது வந்து என்னது 1/2. மேலும் இந்த π/6 ஆனது வந்து என்னது இந்த இடைவெளிக்குள்ளதான் இருக்கும். ஓகே, ஸோ -π/2, π/6, சாரி π/2 பிளஸ் π/2. ஸோ -π/2 பிளஸ் π/2 அப்படிங்கிற இடைவெளிக்குள்ளதான் இந்த π/6 ஆனது இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ நம்ம வந்து கணக்கை சால்வ் பண்ணலாம். கணக்குல என்னது 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ங்கிறது என்னது இங்க நமக்கு வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் இருக்கனால காஸ்ல தான் எழுதணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ற கரெக்டா இருக்கும். ஸோ காஸ் π/3 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்க சைன் இன்வர்ஸ் இருக்கனால சைன்ல தான் எழுதணும். ஸோ சைன் π/6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் π/3 பிளஸ் π/6. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து எல்சிஎம் வந்து என்னது, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்குது, அதனால எல்சிஎம் வந்து 6. இங்க 3 இருக்கிறதுனால இங்க 2ஆல பெருக்கணும், ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கிறதுனால. ஸோ இது வந்து என்னது 4π பிளஸ் இங்க 6 இருக்கிறதுனால அப்படியே பை எழுதிக்கலாம். ஸோ 4π பிளஸ் π அப்படிங்கிறது 5π/6. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா வந்து 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு 5π/6. ஸோ இதுதான் வந்து என்னது கேட்டிருக்கிறாங்க, இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்னது இந்த கணக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க,
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இதுக்கும் அதே போல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ முதல்ல இந்த மதிப்பு வந்து என்னது, காசுக்கு எந்த கோணத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அந்த கோணமானது இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த நேர்மாறு ஃபங்க்ஷன், இந்த நேர்மாறு சார்புகளுடைய வீச்சகத்துல, அதாவது முதன்மை மதிப்பு வீச்சகத்துல அமையுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா முதன்மை மதிப்பு வீச்சகம் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான முதன்மை மதிப்பு வீச்சகம் எழுதியாச்சு. காஸ் இன்வர்ஸுக்கும் சைன் இன்வர்ஸுக்கும். காஸ் இன்வர்ஸுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்து 0π, சைன் இன்வர்ஸ்க்கு -π/2 to +π/2. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு we know that cos 60 டிகிரி, அதாவது cos of π/3. ஓகே, ஸோ cos π/3 நமக்கு என்ன தெரியும், this is equal to 1/2 அப்படின்னு நமக்கு தெரியும். மேலும் இந்த π/3 ஆனது இந்த வீச்சக எல்லைக்குள்ள இந்த 0π அப்படிங்கிற இடைவெளிக்குள்ள இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு sin of -π/2 is equal to -1. ஓகே, ஸோ sin of -π/2 is equal to -1. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த -π/2 அப்படிங்கிற வேல்யூ வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து இந்த இன்டர்வலுக்குள்ள தான் இருக்குது. ஸோ -π/2, +π/2. ஓகே, ஸோ இங்க வந்து க்ளோஸ்டு பிராக்கெட், அதாவது இந்த மூடிய இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த எல்லைகளும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இங்க -π/2 இதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னது, நமக்கு தேவையான இதை சால்வ் பண்ணலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 which is equal to cos inverse of, இங்க cos inverse cos எழுதிக்கலாம். so cos π/3, okay, plus sin inverse of sin of -π/2. so இது வந்து என்னது π/3, இது வந்து என்னது நமக்கு -π/2. so இங்க 3, இங்க 2 இருக்குது. அப்ப LCM வந்து என்னது 6. ஸோ இங்க 3 இருக்கிறதுனால இதை வந்து என்னது 2ஆல பெருக்கணும். இங்க 2 இருக்கிறதுனால இதை 3ஆல பெருக்கணும். ஸோ 3π. ஸோ 2π - 3π அப்படிங்கிறது -π/6. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 is equal to -π/6. ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம். மதிப்பு காண்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/7 காஸ் π/17 மைனஸ் சைன் π/7 சைன் π/17. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து காஸ் ஆஃப் a பிளஸ் பி. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா, காஸ் ஆஃப் a பிளஸ் பி. இந்த ஃபார்முலா என்னது, cos A cos B minus sin A sin B. okay, so அப்போ வந்து நமக்கு இங்க cos π/7 cos π/17 minus sin π/7 sin π/17. this is equal to cos of π/7 plus π/17. so this is equal to cos of, இங்க 7 17 ரெண்டையும் பெருக்குறது தான் LCM. ஸோ பெருக்குனா என்னது 119, அதாவது 5 70 7 49. ஸோ 70 பிளஸ் 49 அப்படிங்கிறது நமக்கு 119. ஸோ இங்கே வந்து என்னது 17π பிளஸ் 7π. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப், நமக்கு என்னது 17 பிளஸ் 7 அப்படிங்கிறது என்னது 24π divided by 119. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இங்க we know that cos inverse of x இன் முதன்மை மதிப்பு வீச்சகம் அது வந்து நமக்கு 0π அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ நமக்கு இந்த வேல்யூ ஆனது இதுக்குள்ள அடங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து 24 less than 119 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால 24/119
119 less than 1 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ 24 பை டிவைடட் பை 119 less than 5 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து என்னது, இது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த வேல்யூ ஆனது இந்த இடைவெளிக்குள்ளதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னது, நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. So this is equal to cos inverse of cos of 24 pi divided by 119. So இங்க வந்து என்னது, cos அதோட inverse cancel ஆகி நமக்கு 24 pi divided by 119. அது மட்டும் இல்லாம இது வந்து என்னது 0, pi அப்படிங்கிற எல்லைக்குள்ள இருக்குது. ஓகே, ஸோ எனவே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 pi divided by 119. ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.